பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. என கண்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். அவன் சில கேள்விகளை கேட்கிறான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளே சில யூதவாதிகளால் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மோசையின் சட்டத்திற்கும் மோசையினுடைய விதிகளுக்கும் அதனுடைய சடங்குகளையும் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று அவர்களை குழப்புகிறதை பார்க்க முடியும். அதனால் அவன் சொல்லுகிறான் கலாத்தியர் 2:4, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். நல்ல கவனிங்கள, இன்றைக்கு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் அநேக பேர் இடறுகிறார்கள். என்ன காரணம்? பக்க வழியாய் நுழைகிற சில நபர்களுடைய உபதேசங்களை கேட்டு, ஓஹோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நான் நம்பி விடுகிறோம். எங்க வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனை நீதிமானா பார்க்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்முடைய எல்லா சாபத்தையும், எல்லா நியாயப்பிரமாணத்தினால் வந்த எல்லா சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், யாரெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கட்டாயம் உங்கள் சிரசின் மேல் இருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைத்தவர், அவனை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார்ல, அவன் அந்த வாக்கு தத்தத்தை நம்பினான். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வாக்கு தத்தத்தை நாம் நம்புகிறதில்ல. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை நம்பினான். இன்னைக்கு உங்கள் காரியத்திற்கு, உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் தேவனை நம்புங்கள். வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும்
கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசந்தாங்க, நீங்கள் பார்க்கிற பார்வை தாங்க, நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தாங்க தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறதுனால, glory to God, ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். என அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்க, எல்லாவற்றிலும் தேவனை நம்புங்க, தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை எங்களுக்கு தாரும். அதை நாங்கள் இழந்து போகாதபடி சத்துருவான அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே கெடுத்து விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.